வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் இருக்கும் கோயில்களில் சில கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இல்லாமல் 1000 ஆண்டுகளை கடந்து நிற்கும் வரலாற்றையும் பண்பாட்டையும் ஆன்மீகத்தையும் தன்னுள் வைத்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலம்தான் ஒடிசா மாநிலத்தில் இருக்கும் பூரி ஜெகந்நாதர் கோயில். ஜெகந்நாதர் என்றால் உலகத்தின் நாதன், அதாவது உலகத்தையே ஆள்பவர் என்று பொருள். இந்த கோயிலை பற்றி பேசும்போது நமக்கு 2 விதமான கதைகள் கிடைக்கின்றன. ஒன்று புராணங்களில் சொல்லப்படும் நம்பிக்கைகள், மற்றொன்று வரலாற்று ஆய்வுகள் மற்றும் கல்வெட்டு ஆதாரங்கள் மூலம் கிடைக்கும் தகவல்கள். முதலில் புராண கதையை பார்ப்போம். புராண நம்பிக்கைகளின்படி நீலமாதவர் என்ற வடிவில் பகவான் விஷ்ணு வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த தெய்வத்தை பற்றிய செய்தி மன்னர் இந்திர ரத்னயுனனிடம் சென்றதாகவும் அவர் ஜெகந்நாதரை தேடி வழிபாடு செய்ய முயன்றதாகவும் கதைகள் கூறுகின்றன. முதலில் புராண கதையை பார்ப்போம். புராண நம்பிக்கைகளின்படி நீலமாதவர் என்ற வடிவில் பகவான் விஷ்ணு வழிபடப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த தெய்வத்தை பற்றிய செய்தி மன்னர் இந்திரத்யுமனிடம் சென்றதாகவும் அவர் ஜெகந்நாதரை தேடி வழிபாடு செய்ய முயன்றதாகவும் கதைகள் கூறுகின்றன. அதன் பிறகு ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய 3 தெய்வங்களின் மரவடிவ சிலைகள் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. இங்கேதான் ஜெகந்நாதர் கோயிலின் மிகப்பெரிய தனிச்சிறப்பு இருக்கிறது. பெரும்பாலான இந்து கோயில்களில் மூலவர் சிலைகள் கல் அல்லது உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் பூரி ஜெகந்நாதர் கோயிலில் ஜெகந்நாதர், அவருடைய சகோதரர்கள் பலபத்ரர், சகோதரி சுபத்ரா ஆகியோரின் சிலைகள் மரத்தால் செய்யப்பட்டவை. அதுவும் சாதாரண மரச்சிலைகள் அல்ல. குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த மரச்சிலைகள் மாற்றப்படும் ஒரு மிக முக்கியமான சடங்கு நடைபெறுகிறது. இதற்கு நவகலேபரா என்று பெயர். அதாவது தெய்வத்தின் பழைய மர உடல் மாற்றப்பட்டு புதிய மர உடல் உருவாக்கப்படுகிறது. இதன் மூலம் உடல் மாறினாலும் தெய்வீக சக்தி தொடர்கிறது என்ற ஒரு ஆன்மீக கருத்து வெளிப்படுகிறது. இப்போது வரலாற்றை பார்ப்போம். இன்று நாம் பார்க்கும் பிரம்மாண்டமான பூரி ஜெகந்நாதர் கோயிலின் கட்டுமானம் பொதுவாக 12ஆம் நூற்றாண்டுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. ஒடிசா சுற்றுலாத்துறை தகவல்படி கோயில் 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் அதன் வளாகத்தில் பின்னர் 16ஆம் நூற்றாண்டு வரை பல சேர்த்தல்கள் செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இந்த கோயிலின் வரலாறு கிழக்கு கங்க வம்சத்தின் மன்னர்களுடன் தொடர்புடையது. குறிப்பாக அனந்தவர்மன் சோடகங்க தேவா காலத்தில் கோயிலில் கட்டுமானம் தொடங்கியதாகவும் வரலாற்று ஆய்வுகளில் குறிப்பிடப்படுகிறது. பின்னர் அவரது வாரிசுகளின் காலத்தில் கோயில் முழுமையான பிரம்மாண்டமான வடிவத்தை அடைந்தது. பூரி ஜெகந்நாதர் கோயில் ஒடிசாவின் கலாச்சாரம் மற்றும் ஆன்மீகத்தின் மிக முக்கியமான மையமாக மாறியது. இந்த கோயில் வெறும் ஒரு வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, ஒடிசாவின் கலை, இசை, நடனம், சமையல், திருவிழாக்கள் மற்றும் சமூக வாழ்க்கையுடன் ஜெகந்நாதர் வழிபாடு ஒன்றிணைத்திருக்கிறது. இந்த கோயில் அமைந்துள்ள பூரி நகரமும் இந்தியாவின் முக்கியமான புனித தலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. ஆதி சங்கராச்சாரியாருடன் தொடர்புடைய 4 முக்கிய புனித தலங்களில் பூரியும் ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போது இந்த கோயிலின் கட்டிடக்கலையை பார்ப்போம். கோயில் 2 பெரிய சுற்றுச்சுவர்களால் சூழப்பட்டுள்ளது. முக்கிய நுழைவாயில் சிங்கத்வாரம் என்று அழைக்கப்படுகிறது. கோயிலின் உச்சியில் இருக்கும் நீலச்சக்கரம் மிகவும் புகழ்பெற்றது. அதன் மேலே இருக்கும் கொடி தொடர்பாகவும் பல நூற்றாண்டுகளாக பக்தர்களிடையே பல்வேறு நம்பிக்கைகள் இருந்து வருகின்றன. இந்த கோயிலின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு மகா பிரசாதம். ஜெகந்நாதருக்கு சமர்ப்பிக்கப்படும் உணவு மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. பூரி ஜெகந்நாதர் கோயிலின் சமையலறை இந்தியாவின் மிகப்பெரிய பாரம்பரிய கோயில் சமையலறைகளில் ஒன்றாக புகழ்பெற்றது. மண்பானைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி சமைக்கும் பாரம்பரிய முறையும் இங்கு மிகவும் பிரபலமானது. இப்போது நாம் பூரி ஜெகந்நாதர் கோயிலின் மிக பிரபலமான திருவிழாவான ரத யாத்திரைக்கு வருவோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜெகந்நாதர், பலபத்ரர் மற்றும் சுபத்ரா ஆகிய 3 கோயிலில் இருந்து வெளியே வந்து தேரில் புறப்படுகிறார்கள். இதுதான் உலக புகழ்பெற்ற பூரி ரத யாத்திரை. இந்த திருவிழாவில் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? பொதுவாக பக்தர்கள் கோயிலுக்குள் சென்று தெய்வத்தை தரிசிப்பார்கள். ஆனால் இங்கு வருடத்தில் ஒரு முறை இறைவனே கோயிலை விட்டு வெளியே வந்து பக்தர்களை சந்திப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனால்தான் ரத யாத்திரை உலகம் முழுவதும் இருக்கும் பக்தர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. ஜெகந்நாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோருக்கென தனித்தனி தேர்கள் உருவாக்கப்படுகின்றன. ஜெகந்நாதரின் தேர் நந்தி கோஷா, பலபத்ரரின் தேர் தலச் வஜா, சுபத்ராவின் தேர் தர்பத்தலனா.
இந்த தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்றாக இழுத்து செல்கிறார்கள். ரத யாத்திரையில் நடைபெறும் சேரபகரா என்ற சடங்கும் மிகவும் முக்கியமானது. இதில் பூரியின் கஜபதி மன்னர் தங்கத் துடைப்பத்தால் தேரை சுத்தம் செய்வார். இதன் மூலம் இறைவனுக்கு முன்பு மன்னனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அனைவரும் சமம் என்ற ஒரு முக்கியமான செய்தி வெளிப்படுகிறது. பூரி ஜெகநாதர் கோயிலில் வரலாறு எப்போதும் அமைதியானதாகவே மட்டும் இருந்ததில்லை. பல நூற்றாண்டுகளாக அரசியல் மாற்றங்கள், படையெடுப்புகள் மற்றும் பல்வேறு சவால்களை இந்த கோயில் சந்தித்திருக்கிறது. அதனால் கோயிலின் வரலாறு என்பது ஆன்மீகம் மட்டுமல்ல, ஒடிசாவின் அரசியல் மற்றும் சமூக வரலாற்றுடன் இணைந்த ஒன்று. இன்று பூரி ஜெகநாதர் கோயில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கைக்குரிய இடமாக இருக்கிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகிய மூவரையும் தரிசிக்க மக்கள் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் உலகில் பல நாடுகளில் இருந்தும் பூரிக்கு வருகின்றனர். இந்த கோயிலின் சிறப்பு அதன் பிரம்மாண்டமான கட்டிடத்தில் மட்டுமில்லை, 1000 ஆண்டுகளை கடந்தும் தொடரும் பாரம்பரியத்தில் இருக்கிறது. புராண நம்பிக்கைகள் முதல் வரலாற்று ஆதாரங்கள் வரை, மரத்தால் உருவாக்கப்படும் தெய்வ வடிவங்கள் முதல் நவகலேபரா வரை, மகா பிரசாதம் முதல் உலக புகழ்பெற்ற ரத யாத்திரை வரை, பூரி ஜெகநாதர் கோயில் இந்தியாவின் ஆன்மீக மற்றும் கலாச்சார வரலாற்றில் தனக்கென ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்கிறது. இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜெகநாதர் ரதத்தில் புறப்பட்டு வரும்போது லட்சக்கணக்கான மக்கள் ஒரே குரலில் ஜெய் ஜெகநாத் என்று முழங்குகிறார்கள். அதுதான் பூரி ஜெகநாதரின் மகிமை. ஜெய் ஜெகநாத். நன்றி.